அண்மை செய்தி. வீடு கட்டுவதற்கான கட்டட அனுமதிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதாக வெளியாகும் செய்திக்கு சென்னை மாநகராட்சி மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், சென்னை மாநகராட்சி அளித்திருக்கக்கூடிய விளக்கங்கள் குறித்த விவரான விவரங்கள். வணக்கம் சரவணன். அண்மையில நடைபெற்ற சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்துல சில வரிகள் உயர்த்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில சென்னை மாநகராட்சியின் கட்டிட அனுமதிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனங்களுக்கு சென்னை மாநகராட்சி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நடுத்தர மக்கள் சுயசான்றின் அடிப்படையில் எளிமையாக கட்டிட அனுமதி பெறும் பலன்களை தடுக்கும் நோக்கில் தவறான கருத்துக்களை அரசியல் கட்சிகள் பரப்புவதாகவும் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. அந்த விளக்கத்துல சென்னை மாநகராட்சி புதிய கட்டிடம் கட்டுவதற்கு திட்ட அனுமதி மற்றும் கட்டட அனுமதி பெறுவது கட்டாயம் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அந்த வகையில நடுத்தர மக்கள் பயன்பெறும் நோக்கில் சுய சான்றிதழ் அடிப்படையில் இணைய வழி மூலமாக விண்ணப்பித்தவுடனே வெளிப்படைத்தன்மையாக கூர்ந்தாய்வு கட்டணம், உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு கட்டணம் இன்றி 2500 சதுர அடி பரப்பளவு வரை உள்ள மனையில் 3500 சதுர அடிக்கு உள்ளதாக ஒப்புதல் வழங்கும் நடைமுறை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதன்படி ஒரு சதுர அடிக்கு 100 ரூபாய் வசூலிக்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சுயசான்றின் அடிப்படையில் வழங்கப்பட நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு ஏற்கனவே உள்ள கட்டணத்திற்கும், அதாவது ஏற்கனவே உள்ள கட்டணம் என்பது சதுரடிக்கு ரூபாய் 99.70 இருக்கிறது. இந்த கட்டணத்துல எந்தவித வித்தியாசமும் இல்லை என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. மற்ற சில மாநகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் சுயசான்றின் அடிப்படையில் அனுமதி வழங்கும் கட்டணம் அதிகமாக இருந்ததை கருத்தில் கொண்டு அரசு குறைத்திருக்கிறது. இருந்தாலும் சென்னை மாநகராட்சியில் கட்டிட அனுமதிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதாக அரசியல் கட்சியின் விமர்சனங்களுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள சென்னை மாநகராட்சி நடுத்தர மக்கள் சுயசான்றின் அடிப்படையில் எளிமையாக கட்டிட அனுமதிக்கு வரும் பலன்களை தடுக்கும் நோக்கில் தவறான கருத்துக்களை அவர்கள் பரப்புவதாக சென்னை மாநகராட்சி விளக்கத்தை அளித்திருக்கிறது.